தமிழ் இமயம். தமிழ் இமயம் காணொளிக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். தமிழ் இமயம் பொதுவாக தமிழ் இலக்கியம், வரலாறு சார்ந்த நிகழ்வுகள், பிரதான ஆலயங்களை பற்றிய வரலாறு, இயற்கை சார்ந்த நிகழ்வுகள், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு செய்திகளை மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் இமயத்திற்கு தேவையான செய்திகளையும் காணொளிகளையும் வழங்குவது ஸ்டூடெண்ட் விஷன் அகாடமி. ஸ்டூடெண்ட் விஷன் அகாடமி என்பது ஒரு கல்வி நிறுவனம். அதாவது கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள். இங்கு பல்வேறு வகுப்புகளுக்கான பயிற்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கல்வி பணி நடந்து வருகிறது. இந்த ஸ்டூடெண்ட் விஷன் அகாடமி தான் தமிழ் இமயத்துக்கு தேவையான செய்திகளை தருகிறது என்கிற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், நண்பர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்தால் மிக நன்றாக இருக்கும். அத்துடன் அல்லாமல் இதை நீங்கள் நல்ல செய்திகளாக இருப்பவை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது அரசியல் சாராத, திரை நிகழ்ச்சிகள் சாராத, முழுவதுமாக கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு சேனல். ஆகவே இதற்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே தேர்வுகளை பற்றி இப்பொழுது மாணவர்கள், அதாவது 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள், 12வது படிக்கக்கூடிய மாணவர்கள், பல்வேறு பாடத்திட்டம், சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு, ஐஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, இப்படி அத்துணை மாணவர்களும் தேர்வுக்காக உழைத்து படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மால் ஆன உதவிகளையும் அறிவுரைகளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது ஸ்டூடெண்ட் விஷன் அகாடமியினுடைய தமிழ் இமயத்தினுடைய முதன்மையான ஒரு நோக்கம். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது மிக குறைந்த நாட்கள் இருக்கின்றன. மிக குறைந்த நாட்கள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள். இந்த நாட்களிலே தங்களை தேர்விற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும்? முதலிலே குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது என்கின்ற குழப்பமோ அச்சமோ அவர்களுக்கு முற்றிலும் இருக்கக்கூடாது. அவர்கள் அந்த அச்சத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதாவது குழப்பமே இருக்கக்கூடாது. அப்பொழுது இருக்கின்ற நாட்கள் எவ்வளவு, நமக்கு இருக்கின்ற பாடங்கள் எவ்வளவு படித்திருக்கிறோம், எவ்வளவை படிக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடல். அதாவது இன்றைக்கு எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கிறது, இந்த நேரத்திலே எவ்வாறு திட்டமிட வேண்டும், எந்தெந்த பாடங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை மிகவும் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதற்கு மாணவர்கள் வருகின்ற பொழுது நாம் எல்லாம் படிக்கும்போது கூட இந்த குழப்பம் இருந்திருக்கும். மாணவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை எவ்வாறு திட்டமிடுவது, எப்படி படிப்பது, எத்தனை மணி நேரம் படிப்பது, எழுத்து பயிற்சி எவ்வாறு மேற்கொள்வது, இவற்றையெல்லாம் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் பள்ளிக்கூடங்களும் இது போன்ற பயிற்சி நிறுவனங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் படிப்பதற்கான வழிவகைகளை, பாதை ஏற்படுத்தி தர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒரு நல்ல சூழலில் அமர்ந்து படிக்க வேண்டும். அமைதியான ஒரு இடத்திலே எந்த விதமான கவனச்சிதறலும், அதாவது ஒளி, அதாவது ஆடியோ வீடியோ, அதாவது இந்த பொழுதுபோக்கு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே படிப்பது, பாட்டுகளை கேட்டுக்கொண்டே படிப்பது, இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு முழு கவனத்துடன், அதாவது ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா, அதாவது முழுமையாக அந்த பாடத்தை படிப்பதிலே கவனம் இருக்க வேண்டும். அடுத்தது எழுத்து பயிற்சி என்றால் படித்தவற்றை எழுதி பார்க்க வேண்டும். எவ்வாறு தேர்வில் அந்த பிரசன்டேஷன் செய்ய வேண்டுமோ அதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது, நிறைய டவுட்ஸ், ஐயங்கள் வரும், சந்தேகங்கள் வரும். உடனுக்குடன் இந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். அதாவது ஆசிரியர்களை அணுகி, பயிற்றுனர்களை அணுகி, பெற்றோர்களை அணுகி அந்த சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து கொண்டு ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் என்பதையும் தெளிவாக இருப்பதும் மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்தது, நிறைய படிக்கிறோம் என்று சொல்லி, அதாவது இயற்கைக்கு புறம்பாக, அதாவது நடு இரவில் எழுந்து படிப்பது, இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நேரத்தை வரையறுத்து கொண்டு சரியான ஓய்வை கொடுத்து உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலம் மிக மிக இன்றியமையாதது. உணவு பழக்கம் மிக மிக இன்றியமையாது. இவற்றையெல்லாம் தெளிவாக பார்த்து கொள்ள பெற்றோர்கள் உதவி புரிய வேண்டும். எந்த விதமான கவனச்சிதறல் இருக்கக்கூடாது.
மிக குறிப்பாக திட்டமிடல், அதாவது நேர மேலாண்மை, மாதிரி தேர்வுகளை, மாடல் பேப்பர்ஸ் இவற்றை எழுதி பார்க்க வேண்டும். நாம் சரியான நேரத்தில் ஆரம்பித்து முடிக்கிறோமா, நமது ஆன்சர் ஸ்கிரிப்ட் விடைத்தாள் எப்படி இருக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்று ஒவ்வொரு திட்டமிடல் இருக்கின்ற பொழுது இந்த குறைவான நேரத்தில் கூட நிறைவான ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் தெளிவாக குறிப்பிட வருகிறேன். வரும் காணொளிகளே மிக குறிப்பாக இன்னும் மிக மிக ஃபோக்கஸ்டா நிறைய செய்திகளை சொல்லவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.